இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி கடகராசி. கடகராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் இந்த கடகராசி அன்பர்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூல மந்திரத்தை மட்டும் மறக்காமல் நீங்கள் சொல்லி பாருங்கள். ஒரு நாளைக்கு முடிந்தால் 108 முறை இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் மாற்றம் வரும். நம்பிக்கையோடு செய்யுங்க. ஓம் கிரீம் வம் சந்திராதேவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். எந்த காரியம் நடக்கலை அப்படின்னு கவலைப்படுறீங்களோ அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி சந்திரனோட வழிபாட்டை எப்பவுமே தவற விடாதீங்க. வளர்ப்பிறையில் வர 3ஆம் பிறையை நீங்கள் எப்பவுமே வழிபடுறது ரொம்பவும் நல்லது. சிவபெருமானுடைய அந்த சடை மேலே சிறப்புடன் விளங்கக்கூடிய அந்த மதியை நீங்கள் உங்களுடைய மனதில் எப்பவுமே துதித்துக்கிட்டே இருங்க. அப்படி துதிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் மாற்றம் வரும். அதே மாதிரி உங்களுக்கு ரொம்பவும் பிடித்த நிறம், அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதிக்கு ரொம்பவும் ஒரு பிடித்தமான விஷயம் அப்படின்னா நிறம்னு பார்த்தீங்கன்னா வெண்மை நிறம். வெண்மை நிறத்தை நீங்கள் அணியிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த கடகராசி அன்பர்கள் நெல்லம் தானியம் சிறப்புடன் வாழ செல்வம் கொடுப்பாய், முத்தம் ரத்தினம் முழுமலர் அள்ளி வைத்தோம் உமக்கு வரம் தருவாய் சந்திர பகவானே அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தையும் அந்த வளர்ப்பிறையில் வரக்கூடிய சந்திர தரிசனத்தின் போது நீங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். ஒரு 48 நாள் இந்த மூல மந்திரத்தை சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும். இந்த கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா? பாதகமாக இருக்கிற விஷயத்தை எப்படி சாதகமாக மாற்றிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அது மட்டுமல்ல நீங்கள் பிறந்த ஊரோட பெயர் என்ன அப்படிங்கிறதையும் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கடகராசி அன்பர்கள் எதுலேயுமே வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு செயல்படக்கூடியவங்க, ரொம்ப நம்பிக்கையானவங்க, ரொம்ப தைரியசாலியும் கூட. ஏதாவது ஒரு விஷயத்தில் புதிதாக இறங்கிட்டாங்க அப்படின்னா அதில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பெரும்பாலும் சுயமாக தொழில் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் உள்ளவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பரம்பரை தொழிலை நம்ம கைவிடாமல் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களும் இந்த கடகராசி அன்பர்கள் தான். இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. வருகின்ற 7 நாட்களும் மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட கடந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும். அந்த பிரச்சனை சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேறும். குடும்பத்தில் கூட நீங்கள் ஒன்று சொன்னீங்களா, குடும்பத்தில் இருக்கிற மற்ற உறுப்பினர்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மறுபேச்சே கிடையாது. நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்னா மற்றவங்க எல்லாருமே கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வருகின்ற வாரத்தில் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகளும் படிப்படியாக குறையும். அதே மாதிரி வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் பழைய கடன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இனி வாழ இருக்கீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த பழைய கடனை அடிக்கும்போது ஏதாவது பத்திரத்திலையோ அல்லது ஏதாவது இதுலேயோ கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதை கவனமாக நீங்கள் திரும்ப வாங்கிக்கிறது ரொம்பவும் நல்லது. தந்தையாரோட வழியில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் பாதிப்புகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தந்தையாரோட உறவுகள் சம்மந்தமாகவும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம், கவனமாக இருங்க.
உங்களுடைய தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சகோதரரால் ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும். சகோதரருக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனை இருந்தாலும் கூட அவர்கள் மூலிமா ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வார பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டாலும் கூட ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும். கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க. வீண் வாக்குவாதத்தில் வருகின்ற நாட்களில் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. தாய்மாலம் மூலிமா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். வீண் அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், இருந்தாலும் அலைச்சலுக்கு ஏற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பிள்ளைங்க கொஞ்சம் பிடிவாதமாக இந்த டைம் நடந்துக்குவாங்க. அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செயல்றது நல்லது. குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது கூடுமானவரை வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். வியாபாரத்தில் தொழிலில் ஓரளவுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். மறைமுக தொல்லை படிப்படியாக குறையும். பங்குதாரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பங்குதாரர்கள் மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பணிபுரிகிற இடத்துல கூட நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மேலதிகாரியோட பாராட்டும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எந்த சூழ்நிலையில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத அறிந்து பேசுவீங்க. அதுவே உங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. கணவர்கிட்ட ஏற்பட்ட அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், மன வருத்தம் இது எல்லாமே நீங்கி வருகின்ற நாட்கள் ரொம்ப ஒற்றுமையான நாட்களாகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய நாட்களாகவும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிர்காலத்திற்காக ஒரு சிலர்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. சேமிக்கக்கூடிய யோகம் இருக்குது. வருமானம் சிறப்பாக இருக்குது. பிள்ளைகளால் பெருமைப்படுற மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்களில் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் 9, 11, 16 ஆகிய தேதிகள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கணும், இன்னும் மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய ராசி அதிபதி சந்திரனை வழிபடுறது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி வியாழக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க. நிறைய நன்மைகள் கிடைக்கும். நம்பிக்கையோடு இந்த 2 விஷயத்தையும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வரும். 48 நாள் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கடகராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கடகராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும். வரவேண்டிய பணம் கரெக்டான டைமுக்கு வரும். வியாபாரத்தில் கூட வருகின்ற நாட்களில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளும் குறையும். வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் ரொம்ப அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அஷ்டமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் குடும்பஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிப்பதனால ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கூட அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு ஒரு திறனுள்ள நபராக இந்த பூசம் நட்சத்திரக்காரங்க வர போகிறீங்க. 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால எதிர்வரும் சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் நெருக்கடிகளையும் ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்க முடியும். நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரத்தில் அமையும். அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க, அரசு வழியில் சின்ன சின்ன சாதகமான பலனை எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் இது ரொம்ப யோகமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அரசு மூலம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல காரியம், முயற்சி இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு சாதகமாக இருக்கிறதுனால குருவுடைய பார்வை இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவும் பாதுகாப்பு அப்படின்னே சொல்லலாம். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக வருகின்ற 7 நாட்களும் அமைந்திருக்கு. சொத்து சேரக்கூடிய யோகம் இருக்குது. அஷ்டமஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சனி ராகு சஞ்சரிப்பதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா
அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும், நீங்கள் பிறந்த ஊருடைய பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.